பெரும் தலைவர். அவருக்கு தந்தை செல்வா வழி சென்று அண்ணன் அமிர்தலிங்கம் என்ற தளபதியுடன் வாழ்ந்த நாங்கள் எத்தனையோ இளைஞர்களுக்கு உதவி செய்து முன்னோடியாக வழியாட்டியாக இருந்த நமது அண்ணன் சேனாதிராஜா அவர்களை மாவை சேனாதிராஜா என்ற மனிதன் தமிழ் தேசத்துக்காக வாழ்ந்தால் அவருடைய தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். அது எந்த வகையில் பாதுகாக்கப்பட வேண்டும் நாங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கணும். நன்றி. இருக்க வேதமன்ற ஒலிகள் அல்ல, தமிழ்மறை திருக்குறள் பாட அந்த திருக்கல்யாணம் நடந்தது. இன்று அதே இடத்திலே இரண்டு விஷயங்கள் நான் பேசிவிட்டு முடிக்கின்றேன். புத்தகத்திலே யாழ்ப்பாணத்திலிருந்து முஸ்லிம்கள் விரட்டப்பட்டு அங்கே முகாம்களாக குடிகள் அமைத்து வாழ்கின்ற பொழுது அண்ணன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அண்ணனோடு நானும் சின்னத்துறை அண்ணன் அவர்களும் காரிலே சென்று இங்கே சத்தியமூர்த்தி இருக்கிறார், அதனுடைய மேற்பார்வையாளராக இருந்தவர். நாங்கள் போய் அவர்களுடைய எண்ணங்களை பெருமாறி டாக்டர் இலியாஸ் அவர்களுடைய இல்லத்திலே உணவருந்தி திரும்பினோம். அது ஒன்று. அண்ணன் அவர்கள் இந்த நாட்டிலே செல்வநாயகம் அவர்கள், தந்தை செல்வா பெரியவர்கள் அவர்கள் போகாத இடங்களுக்கு அமிர்தலிங்கம் போனார் என்று சொல்வார்கள் என்னுடைய பெரிய தந்தையார். ஆனால் அவரை விட அதிகமான இடங்களுக்கு 2 தடவைகள் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது இந்த வடக்கு கிழக்கு மட்டுமல்ல, மலையகம் கொழும்பு பக்கத்தில் கூட தெற்கு பகுதிகளில் கூட சென்று பல பணிகள் புரிந்தவர். பலர் அதை பற்றி தெரிவித்திருக்கிறார்கள். அண்ணன் அவர்களுடைய இந்த சந்தர்ப்பத்திலே எனக்கும் ஒரு இரு வார்த்தைகள் பேசுவதற்கு அனுமதி அளித்தமைக்கு நன்றி கூறி எங்களுடைய கட்சியின் கொடியையும் நாங்கள் இந்த இடத்திலே அவருடைய பூங்கவுடலுக்கு அவர் முதல் தெரிவாகியது தமிழர் விடுதலை கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினராக அவருடைய கொடியை போட்டி இங்கு வீட்டிருக்கின்ற சகல கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் அண்ணாவுக்கு விசுவாசமாக இருக்கின்ற என்றும் இருப்பார்கள் என்ற எண்ணத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. தந்தை செல்வா வழி சென்று அண்ணன் அமிர்தலிங்கம் என்ற தளபதியுடன் வாழ்ந்த நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கு ஒன்று வரலாறு இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் இந்த ஈழ மண்ணுக்காக போராடிய மக்கள் இன்று நிறைய பேர் இங்கு வீட்டிருக்கின்றார்கள். உங்கள் எழுச்சி இன்னும் எழுச்சியாக புறப்பட வேண்டும். இந்த தமிழரசு கட்சி என்ற ஒரு பெயரை பொதுவாக நாட்டி அவர்களுக்கு குரல் கொடுத்து புதிய ஒரு இதை எழுப்பி அவர்களுடைய இந்த வளர்ச்சியை முன்னெடுப்பதற்கு எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு அணியில் சமாதான ரீதியாக எல்லோரும் ஒன்றுபடுங்கள். தமிழரசு கட்சி என்ற மத்திய குழு என்ற ஒரு போலியான ஒரு அமைப்பை அதை துரத்தி ஒரு புதிய அமைப்பாக தந்தை செல்வா எது நோக்கத்துக்காக இதை ஆரம்பித்தாரோ அந்த நோக்கத்தை மேற்கொண்டு ஒரு மக்களுடைய விடுதலை போராட்டத்தாக எல்லோரும் முன்னெடுக்க வேண்டும். எத்தனையோ இளைஞர்களுக்கு உதவி செய்து முன்னோடியாக வழியாட்டியாக இருந்த நமது அண்ணன் சேனாதிராஜா அவர்களை இப்பொழுது நாம் வழியனுப்ப இங்கு கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்விலிருந்து எல்லோரும் கூறியது போல நாம் ஒரு ஒற்றுமையை கட்டியெழுப்போம், முயற்சிப்போம். அந்த ஒற்றுமையால் நமது உரிமைகளை வென்றெடுப்போம் என்று கூறி அண்ணன் சேனாதிராஜா அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தினருக்கும் எனது சார்பில் எனது பெரிய உரையை
செலுத்துகிறேன். நன்றி. 100 மீட்டர் தூரத்திலே எங்களுடைய கச்சநாடு மயானம் உள்ளது. அங்கே நடைபெறுகின்ற விடுதி தலைவர் அவர் காட்டிய வரலாற்று பயணங்கள்
வித்தியாசமானவை. பல அரசியல் நகர்வுகள், ராஜதந்திர முடிவுகள், தமிழ் தேச விடுதலைக்கான வழிகள், சிறப்போடு பல மேடை முழக்கங்கள் செய்தாய், கரை கண்ட போதெல்லாம் களவாடும் துணிவோடு வரலாறு கண்டாய், களவாடும் துணிவோடு வரலாறு கண்டாய். மனிதன் தொலைத்து வரும் மாக்களாய் வாழ்வோர் முன் மனிதனாய் இருந்து மாமனிதனாய் நீ உயர்ந்தாய். அணுவை துளைத்து கடலை புகுத்தி குறுக தரித்த குரல் வழியே வாயா இன்று மீளா துயில் கொண்டு பொன்னுலகம் புறப்படும் என்னால் திருக்குறள் வளாகமும் தியான இல்லமுமாய் மாநகர் சுரப்போங்க. ஐயா நீ புறப்படுக. திருக்குறள் வளாகமும் தியான இல்லமுமாய் மாநகர் சுரப்போங்க. ஐயா நீ புறப்படுக. ஆறாத ரணங்களுடன் அமைதி காத்த அண்ணல் நீராகும் போதிலும் தமிழரசின் தூய்மை காத்த உத்தமரே. ஆறாத ரணங்களுடன் அமைதி காத்த அண்ணல் நீராகும் போதிலும் தமிழரசின் தூய்மை காத்த உத்தமரே. தமிழ் தேசம் தனி வாழ்வாய் தேசியத்தை கரங்களுடன் புறமணியா உள்ளத்துடன் குன்னதனே உத்தமனே உயிர் சுமந்து ஆழ்ந்தவனே மாநிலம் போற்றிடும் தமிழரவன் மாவையல்லோரும் மாமணிரன் இந்த மாநிலம் போற்றிடும் தமிழரவன் சென்று உயிர் வென்று புகழ் கொண்டு வந்தாய் சிறப்போடு பல மேடை அண்ணா போட பிடிக்கவா உறுதியுடன் நின்றார். மறுத்தால் நெஞ்சுறுதியுடன் நின்றார். சுரை கூட அஞ்சு